அன்பார்ந்த திருச்சி மாவட்ட மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். கடந்த 15 வருடங்களுக்கும் மேலாக 1000 வாடிக்கையாளர்களை கொண்ட மக்களின் நன்மதிப்பை பெற்ற எங்களின் கைராசி நிறுவனமான ஆதவா ரியல் எஸ்டேட்டின் மிக குறைந்த விலையில் அருமையான வீடு, தோட்டம், தனி வீடுகள் மற்றும் டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டுகள், அப்பார்ட்மெண்ட்ஸ் அனைத்தும் தரமான முறையிலும் நியாயமான முறையிலும் கட்டித்தரப்படும். மேலும் தமிழகத்தில் நீங்கள் எங்கு நிலம், வீடு வாங்க வேண்டுமோ எங்களை தொடர்பு கொள்ளலாம். கைதேர்ந்த இன்ஜினியர்களின் மூலமாக நாங்களே வீடுகள், அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்டித்தருகிறோம். உங்கள் நல்லாசியுடன் என்றும் மக்கள் சேவையில் ஆதவா ரியல் எஸ்டேட். நிறுவனர் திரு கார்த்திக் கிருஷ்ணா அவர்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு 9123568744 மற்றும் 9443414728. நன்றி, வணக்கம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் உமாநாத் மாவட்ட செயலாளர் திலீப் அவர்கள், ஓபிஎஸ் அணியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் குணா அவர்கள், இன்றைய பிரதி அவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய பாலுப்பிள்ளை அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தங்கராஜ் அவர்கள், தெற்கு மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி அவர்கள், சாதீந்திரன் அவர்கள், சண்முகம் அவர்கள், தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள், அந்த தம்பிகள் இருக்கின்றீர்கள், அண்ணன் தீனா தேவேந்திரன் அவர்கள், துணை குணசேகரன் அவர்கள், தேசியவாத காங்கிரசினுடைய தலைவர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. புரட்சி கவிதாஸ் அவர்கள், ஒன்றுமுத்து அவர்கள், சிவசுப்பிரமணியம் அவர்கள், நகரத்துறை தலைவர் ராஜ்மோகன் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லா முன்னாள் மாவட்ட தலைவர்கள், நம்முடைய தென்னூர் மண்டல தலைவர் பரஞ்சோதி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை முன்னாள் சட்டமன்ற கழக அமைப்பு செயலர் அவர்கள் அன்பு தம்பியாக பி. செந்தில்நாதன் அவர்கள் திருச்சியில கடந்து புரிந்து கொள்ள வேண்டும். மாநில அரசியலுக்கான வழித்தடம் தேனியிலிருந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாநகரில் இந்த கொள்கைக்கு கூட தெரியும். அடுத்த பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் யாருமே இல்லை. இந்திய கூட்டணியிலே பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. ஒரு பையை சொல்லிக் கொண்டு முடிவதான் இருக்காங்க. 2017 வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முழுமையாக 20 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற மறுபடியும் அதே தேர்தல் வாக்குறுதி கட்காப்பி பேஸ்ட் பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கல. எனக்கு 65 75 வந்திருக்கிறார். அவங்க என்னதான் கொடுத்தாலும் கூட மக்கள் திருச்சி மாநகரத்தில் எப்பொழுதும் கூட தமிழக அரசியலில் திருப்புமுனையாக திருச்சி மக்கள் யோசிப்பார்கள். திருப்புமுனை பெறக்கூடிய ஊர் திருச்சி மாநகரம். இன்னைக்கு உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், வெற்றி வேட்பாளர் அண்ணன் பி. செந்தில்நாதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். அதன் மூலமாக கேரண்டி நாங்கள் கொடுக்கிறோம். மோடி கேரண்டி பிரஷர் குக்கத்தில் சின்னத்தில் ஜெயிக்கிறார். ஆனா ஆளும் கட்சியை சார்ந்தவராக இருக்க போகிறார். இவருக்கு என்ன வேண்டுமானாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி மாநகருக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க. 15 ஆண்டுகளாக திருச்சி மாநகராட்சி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் கூட இங்க வரலைங்கய்யா. காரணம், மோடி அவர்கள் மேலே இருந்தாலும் கூட கீழே இருப்பவர்கள் மற்றவர்கள், அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. அதனால் நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகின்றோம், இவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக திருச்சி நகர் நான் இழந்த பொழுதை மறுபடியும் எடுக்க வேண்டும். அவர்களுக்காக வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது.
எனக்கு அடுத்த 20 நாட்கள் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் நமக்கு அடுத்த 5 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த 20 நாட்கள் அவர்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும். இவர்களால் எல்லா வீட்டுக்கும் போக முடியாது, எல்லா மக்களையும் சந்திக்க முடியாது. எல்லாருத்தையும் போய் நீங்க பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிங்க, மோடி ஐயாவை மறுபடியும் ஆட்சி அமர்த்துவோம் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்காக 20 நாட்கள் நாம் படியேற வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், வாக்கு கேட்க வேண்டும். 20 நாட்கள் நாம் இவருக்கு உழைக்கும் பொழுது 5 ஆண்டு காலம் செந்தில்நாதன் அவர்கள் நமக்காக உழைப்பார். அது நிச்சயமாக நாம் புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் கூட கடினமான களப்பணியில் அடுத்த 20 நாட்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த 20 நாட்கள் கடுமையான களப்பணி நாம் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு என்ன பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் நான் முடிக்க வேண்டும். ஒரு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சி மாநகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும். அதற்கு நான் வருகின்றேன். நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு 6வது பாராளுமன்ற தொகுதியினால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சென்னையிலிருந்து 1 முடித்துக் கொண்டு வருகின்றோம். அதனால் தயவு செய்து பொறுமையாக காத்திருக்கின்றீர்கள். மறுபடியும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், மோடி ஐயா வருவது கட்டாயம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் ஆளுகின்ற மனிதர்களோடு சார்படுத்தக்கூடிய அண்ணன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடக்கூடிய வாக்கு எல்லாம் அது வெற்றி வாக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. திமுகவுக்கு போடக்கூடிய ஒரு ஓட்டுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரஷர் குக்கர் சின்னத்தை ஜெயிக்கிறவங்க துறையினுடைய வளர்ச்சியை கண்கூடா பாருங்க. அண்ணன் அவர்களோடு அடுத்த 20 நாட்கள் நாம் அனைவரும் களப்பணி செய்வோம் என்று சொல்லி மறுபடியும் ஒரு முறை நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் உங்களுக்கு உறுதி கொடுத்து வேண்டும் சொல்லுகின்றோம். ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியில் நடத்துகின்றோம். நான் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றேன். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா